ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார். ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி 10 நாள்ல சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அறிமுச்சிருக்காரு பாருங்க கலைஞர் ஐயா. அதை சொன்னார் பார்த்தீங்களா? ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூல்ல சேர்க்க மாட்டேன், பேரை மாத்தன் இருக்கான். நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன், பேரை மாற்ற மாட்டேன் இருக்காரு அவர். அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் டைரக்ட் பண்ணலாம். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பியிருக்காரு பாருங்க. அதுதான் ஐயா கலைஞர் அவர்கள். இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே, நான் என்னுடைய அன்பு அண்ணன், இது பார்த்து சாதாரண இல்லை, சேகர்பாபு அண்ணன். வெட்டு 1 துண்டு 2 தான் பேச்சு. யாருக்கு அஞ்சாத சிங்கம். மன வலிமை, தைரியம். எத்தனையோ சிறப்பான அமைச்சர்ல இது ஒரு சிறப்பு. முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க. அடடா, எல்லா கோயிலையும் விளக்கெழுதியா, அவ்வளவு கோயில் அப்படி பிரகாசமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, ஜெகஜோதியா இருக்கு. அவ்வளோ அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தார். அது எனக்குன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ கோயில் சொத்து பூரா ஆட்டையை போட்டு போகிறாங்க. ஏன் கோயில் எனக்கு குலதெய்வம், ஆனால் காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் ஒரு ஐயனார், என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்புசாமி. அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 23-24 ஏக்கர் ஆட்டையை போட்டு பூரா எல்லாம் கொய்யா ஐயா ஐயா தான் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மேட்டரை சொன்னல, முதல்ல பேப்பரை கொடுப்ப இப்போ பாருப்பா, கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் ஒன்று ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜன் ஒருத்தர், அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர், அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு, அந்த ஊர் கோயில் அது. உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன். கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனாரு, வாங்கி கொடுத்தாரு. இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை. இது மாதிரி எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அதை அழகாக வந்து அறத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்கார். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு இது. தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சு தூக்கி வச்சிருக்கார். இதுக்கு முன்னால் அறநிலைத்துறையெல்லாம் அதெல்லாம் இங்கே அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே போனேங்க, கலைஞர் ஐயா அவருடைய மணிமண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்னேன், அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன். வானே, நீ பாட்டுக்கு வா, அங்கே வா, அங்கே ஆள் போட்டிருக்கேன், நீ உள்ளே போயிட்டு பந்தோசம் நிறையா கொடுத்தாங்க. உள்ளே போன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. உள்ளே போகிறேங்க, அது சமாதி இல்லைங்க, அது சந்நிதி. திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில். அது அது மணிமண்டபம் இல்லை, மணிமகுடம் கலந்த மணிமண்டபம் அது.